இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ரோமர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யாரைனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனும் ஒருபோதும்னா எப்பொழுதுமே வெட்கப்படுவது இல்லை என்று வேத வசனம் சொல்லுது. ஏன்னா அவர் யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் யாருக்கும் அவர் வித்தியாசம் காட்டுகிறது இல்லை இல்லையா? அவர் பாரபட்சம் பார்க்குறவர் இல்லை, பட்சதாபம் பார்க்குறவரும் கிடையாது. அவர் பரிதானம் வாங்குகிற தேவனும் கிடையாது. அதனால் அவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் அவர் கர்த்தரானவராக இருக்கிறார். அதனால் அவரை தொழுது கொள்ளுகிற யாவரும் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார்கள் என்றே வேதவசனம் சொல்லுது. அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறத பார்க்குறோம். அதே போல் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ள முடியும்னு பார்க்கும்போது, அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அதனால் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானதாக இருக்கிறது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தரை குறித்து பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கணும், அனுப்பப்பட்டவர்களாக இருக்கணும், சுவிசேஷம் மற்றவங்களுக்கு சொல்லுகிறவர்களாய், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், ஊழியக்காரர்களாக இருக்கிறவங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் இன்னைக்கு சொல்கிறார். அப்படி அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய நாமம், அவருடைய வல்லமை, மகிமை, அவரால் நாம் எதற்காக ரட்சிக்கப்படுறோம், அவரை விசுவாசிக்கிறதுனால நாம் வெட்கப்படாமல் எப்படி இருப்போம், இந்த காரியங்களை எல்லாம் ஒருத்தர் போதித்தாதான் கேட்கிறவர்கள் அதை விசுவாசிப்பாங்க. விசுவாசிக்கிறவங்க ஒருபோதும் வெட்கமடைய மாட்டாங்க. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அதனால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். பிதாவாகிய தேவன் சொல்கிறார், அஸ்திபாரமான ஒரு கல், அதை நான் சீயோனில் வைக்கிறேன்னா அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சீயோனிலே தேவன் வைத்திருக்கிறார். அவர் பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் தீட அஸ்திபார மூளைக்கல்லாக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் பதறான். அவர் பரீட்சிக்கப்பட்டவர், அவர் வெளியேற பெற்றவர், அவர் திட அஸ்திபாரமான மூளைக்கல் இல்லையா? அவர் மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர் கண்மலையுமா இருக்கிறார், நமக்கு துர்கமும் கோட்டையுமா இருக்கிறார். தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்றுன்னு பார்க்குறோம். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட அவர் தான் மூளைக்கு தலைக்கல்லாக இருந்தார் இல்லையா? அப்போ அவரை சீயோனிலே வைத்திருக்கிறேன். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. அதனால் நீங்கள் பதற வேண்டான்னு சொல்கிறார். ரோமர் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சீயோனிலே வைக்கிறேன். இங்கேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சா அவங்களுக்கு அவர் கண்மலை, விசுவாசியாதவனுக்கு அவர் இடறுகிற கல்லாக இருக்கிறாருன்னு பிதாவாகிய தேவன் சொல்லுகிறத பார்க்குறோம். அவரிடத்துல விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்றே வேத வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தில், ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளாகவும் அவளுடைய நாயகிகள் உனக்கு கைத்தாய்களுமாக இருப்பார்கள். அப்போ நம்ம இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோன்னா கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இல்லையா? ராஜாக்கள் கூட நம்மை வளர்க்கும் தந்தைகளாகவும் அவர்களுடைய நாயகிகள் நமக்கு கை தாய்களுமாக இருப்பார்கள்னே வேதவசனம் சொல்லுது. அதனால் தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். அப்படி நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தீன்னா உனக்கு எதிராய் வருகிற சத்துருக்கள் ஆகட்டும் இல்லையா, துன்மார்க்கர்கள் ஆகட்டும், அவங்கெல்லாம் முகங்கொப்புற உன்னை விழுந்து பணிந்து உன் காலின் தூளை அவர்கள் நக்குவார்கள்னே வேதவசனம் சொல்லுது. அதனால் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒருபோதும் வெட்கமடைய மாட்டீங்க. எந்தெந்த ரட்சிப்புக்கு நீங்கள் காத்திருக்கீங்க? இன்றைக்கி உங்கள் குடும்ப சூழ்நிலை சமாதான குறைபாடாக இருக்கலாம், வியாதி பலவீனங்களாக இருக்கலாம், மரண தருவாயில் இருக்கிற நிலையாக இருக்கலாம், இல்லை ஒரு சொந்த வீடு வாசல் இல்லாதவர்களாக இருக்கலாம், இல்லை தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷிக வல்லமைகளாக இருக்கலாம், இல்லை ஒரு குழந்தை பாக்கியமோ ஒரு திருமண தடையோ எதுவாக இருந்தாலும் எந்த ரட்சிப்புக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்களோ நீங்கள் அவரை மாத்திரம் கண்மலையாகிய கிறிஸ்து நமக்கு அஸ்திபாரமாக இருக்கிற தலைக்கல்லாய் மூளைக்கல்லாய் இருக்கிற அவரை நாம் விசுவாசிக்கும் போது நாம் ஒருபோதும் வெட்கம் அடைய மாட்டோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து
கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேலே நம் நம்பிக்கை வைக்கணும். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பதே நலம் என்றும் வேதவசனம் சொல்லுது இல்லையா? அப்போ அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. அப்போ நீங்கள் அசைக்கப்படாத நித்திய கண்மலை மேலே உங்கள் நம்பிக்கை வைக்கிறதுனால ஒருபோதும் நீங்கள் எந்த ஜனங்க மத்தியிலையும் வெட்கமடைய மாட்டீங்க. கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஏன்னா இந்த வசனம் எதை குறிக்குதுன்னா, ஒரு தனிப்பட்ட கிரியையோ இல்லைன்னா அதனுடைய பின்னணியை பற்றியோ நமக்கு சொல்லலை. இது இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நாம் வைக்கிற விசுவாசத்தை குறித்தே சொல்லப்படுது. அது நமக்கு ரட்சிப்பையும் நீதியும் கொண்டு வருகிறதா இருக்குது. விசுவாசிகள் இதனால் ஏமாற்றம் அடைய மாட்டாங்க, அவங்க அவமானப்படவும் மாட்டாங்க என்பதற்கு உத்தரவாதம் அளிக்கிற வார்த்தை தான் இது. அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இன்றைக்கி விசுவாசிக்கிறோமா? அந்த விலையேறப்பட்ட அந்த மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவின் மேலே, அந்த உறுதியான அஸ்திபாரத்தின் மேலே உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகள், உங்களுக்குரிய காரியங்களை எல்லாம் நீங்கள் கட்டுகிறீங்களா? அப்போது அந்த மேசியாவாகிய இயேசுவை நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ஏன்னா கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் ஒருபோதும் ஏமாற்றம் அடைய மாட்டாங்க. அதை நீங்கள் மறுக்கவே முடியாது. ஏன்னா அவர் மேலே நீங்கள் உங்கள் நம்பிக்கையை உறுதியாய் வைக்கும்போது நம்ம நியாயப்பிரமாணத்தின் நீதி சொந்த நீதியை நிலைநாட்டுறதா இருக்குது. ஆனால் கர்த்தரிடத்தில் நீங்கள் விசுவாசம் வைத்தீங்கன்னா அது தேவன் நீதியை நமக்குள்ளே நடப்பிக்கும். அதனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வேரூன்றி அவரிடத்தில் விசுவாசத்தை வைக்கும்போது அந்த வெட்கத்தின் வல்லமையெல்லாம் தேவன் அகற்றி நித்திய பாதுகாப்பை உங்களுக்கு தருவார். அதனால் கர்த்தர் பேரில் உங்கள் நம்பிக்கையை வைங்க. அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். அவரை நம்புகிறவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. ஆமீன்.